உங்களை நம்புகிறாங்கன்னா எவ்வளவு நம்பிக்கை வச்சுருப்பாங்கன்றத யோசிக்கணும். அதோட அந்த தன்னம்பிக்கை உங்கள் மேலே அவர் கிட்ட இல்லை அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா, நீங்கள் என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தால் அந்த மனசை சம்பாதிக்க முடியாது. ஏன் தெரியுமா? நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஒருவர் மேலே வர்றதே அவங்களுடைய அனுபவமும் அவங்களுடைய எண்ண சிந்தனைகள் தான். நீங்களே அதில் ஒருவராக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் நம்பிக்கையை இழக்காமல் அந்த செயல்பாட்டில் ஒரு உறுதுணையாக ஒரு ஒத்துமையாக இருக்க பார்க்க கற்றுக்குங்க. இதுக்கு மேலே நான் யாருக்கும் சொல்ல விரும்பலைங்க. முடிஞ்சால் உங்களை நீங்களே காப்பாற்றிக்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா இறைவன் நினச்சா கூட உங்களை காப்பாற்ற முடியாது. ஒரு தன்மானத்தை இழந்து யாரும் எதையும் செய்யக்கூடாது. இதாங்க என்னுடைய பாலிசி. நீங்களும் அதை பின்பற்ற பாருங்கள்.